உள்ளக தகவல் ஒன்று தற்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது. இது மிகவும் இரகசியமான விடயம். மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷவை கைது செய்கின்ற விவகாரம். என் மனைவியை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சிய மஹிந்த, அவருக்கு கிடைத்த பதில் என்ன நடந்தது, எங்கு நடந்தது, வாருங்கள் பார்க்கலாம். தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தனது மனைவியான ஷிரந்தி ராஜபக்ஷ எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட போகின்றார் என்பது மஹிந்தவுக்கு திடமாக தெரிந்திருக்கின்றது. தனது அன்பு மனைவி, ஆசை மனைவி, பாச மனைவி, நேச மனைவியான ஷிரந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதை மஹிந்த ராஜபக்ஷவினால், அந்த அன்பு கணவனினால் தாங்கிக் கொள்ள முடியாதிருந்தது. எவ்வகையிலாவது இந்த கைதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றே அவர் தீர்மானித்தார். யாரிடம் கெஞ்சியாவது, தலைகீழாக நின்றாவது தனது மனைவியை கைதிலிருந்து விடுவித்து விட வேண்டும் என்ற நோக்கம் அவருக்குள் இருந்தது. யாரிடம் உதவி கேட்பது என்று அவர் இரவுகளிலெல்லாம் தூக்கம் வராமல் தவித்தார். அனுரகுமார திசாநாயக்கவிடம் நேரடியாக பேச முடியாது. அனுர நெருப்பு, அவரிடம் பேசத் தொடங்கினாலே அவர் தன்னை சுட்டரித்து விடுவார் என்று மஹிந்தவுக்கு தெரிந்திருந்தது. ஆக அனுரவிடம் பேசாமல் அனுரவுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் மூலமாக பேசலாம் என்று அவர் முடிவு செய்தார். யார் அந்த ஒருவர்? யார் அனுரவுக்கு மிகவும் நெருக்கமானவர்? யார் சொன்னால் அனுர அதனை தட்டி கழிக்காமல் கேட்பார் என்றெல்லாம் அவர் குழம்பி சிந்தித்தார். கடைசியில் அவருக்கு ஒருவரின் உருவம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த உருவத்துக்கு சொந்தமானவர் மிகவும் பிரபலியமான ஒரு பௌத்த மதகுரு ஆவார். அவரது பெயர் திப்பொட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலஹிமி, மல்வத்த மகாநாயக்க தேரர். எனவே நாங்கள் அவரை மல்வத்த மகாநாயக்க தேரர் திப்பொடுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலஹிமி என்று அழைப்போம். இந்த மல்வத்த மகாநாயக்க தேரர் திப்பொடுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலஹிமி அவர்களிடம் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அவரிடம் தனது கோரிக்கையை முன்வைத்தார். தயவு செய்து எனது மனைவியை காப்பாற்றுங்கள், அவரை கைது செய்வதை தவிர்க்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் திப்பொட்டுவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலஹிமி தேரர் அவர்களிடம் இருந்து வருகின்ற ஒரு பதிலை மஹிந்த ராஜபக்ஷ எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த பதில் அவருக்கு மிகுந்த கவலையையும் வேதனையையும் தந்துவிட்டது. அத்தோடு அந்த பதிலில் அவர் அதிர்ச்சி அடையவும் செய்தார். திப்பொட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலஹிமி அவர்களின் பதில் இதுதான். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களே, ஊழல் மோசடிக்காரர்களை கைது செய்யுமாறு கடந்த காலங்களில் வலியுறுத்தி வந்துள்ள நாங்கள் வாய் திறந்து அனுரகுமார ஜனாதிபதியிடம் எப்படி உங்களது கோரிக்கையை முன்வைப்பது, அப்படி முன்வைப்பது நியாயமா என்று கேட்டிருக்கின்றார். மேலும் சுமங்கலஹிமி கூறுகையில், நாங்கள் கடந்த காலங்களில் ஆட்சி பீடமேறிய அனைத்து தலைவர்களிடமும் ஊழல் மோசடிக்காரர்களுக்கு தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொண்டோம். என்றாலும் அந்த முன்னாள் தலைவர்கள் எந்த அளவுதான் வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் யாருமே அதை செய்யவில்லை. தற்போதைய ஜனாதிபதிக்கும் அவர் பதவிக்கு வருவதற்கு முன்பிருந்தே நாம் கூறியிருந்தோம். அதாவது, அதிகாரத்திற்கு வந்தால் இந்த நாட்டின் மக்களது பணத்தினை கொள்ளையடித்த ஊழல் மோசடிக்காரர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாம் அவரிடமும் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர் ஜனாதிபதியானதன் பின்னரும் அவரை சந்திக்க சென்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் நாம் இதனை வலியுறுத்தி வந்துள்ளோம். ஆக நிலைமை இவ்வாறு இருக்கும்போது இப்போது ஊழல் மோசடி தொடர்பிலான குற்றச்சாட்டு தொடர்பில் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷவை கைது செய்ய வேண்டாம் என நாங்கள் வாய் திறந்து சொல்வது எப்படி என மல்வத்த மகாநாயக்க தேரர் மஹிந்தவிடம் கேட்டுள்ளார். கைது செய்யப்படும் அளவுக்கு மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ செய்த தவறுகள் தான் என்ன, குற்றங்கள் தான் என்ன? அந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த சிறிலிய சவியை எனும் வங்கி கணக்கு தொடர்பில் தற்போது புதியதொரு முறையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த வங்கி கணக்கு ஷிரந்தி ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது. இதில்
ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக ஷிரந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்படலாம் என கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவராக இருந்த ஷிரந்தி ராஜபக்ஷவின் சகோதரரான நிசாந்த விக்ரமசிங்க தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்தே மஹிந்த ராஜபக்ஷ பெரும் குழப்பமடைய ஆரம்பித்துள்ளார். இதுவரை காலமும் எந்தவொரு அரச தலைவர்களின் கீழும் எந்தவொரு ஆட்சியின் கீழும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் உயர்மட்ட நபர்கள் மீது கை வைக்கப்பட மாட்டாது என்ற உறுதி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களிடையே மறைமுகமாக பரிமாறப்பட்டிருந்தது. என்றாலும் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் உயர்மட்ட தலைவர்கள், உயர்மட்ட பிரபுக்கள், உயர்மட்ட அரசியல்வாதிகள் செய்த ஊழல் மோசடிகளுக்காக அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து தற்பொழுது அவர்களுக்கு வரிசையாக தண்டனை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில்தான் ஷிரந்தி ராஜபக்ஷவின் சகோதரரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனால் மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் குழப்பத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளார். ஒரு நாள் கூட வாக்குமூலம் கொடுப்பதற்காகவாவது எனது மனைவி போலீஸ் நிலையத்துக்கு கூட சென்றதில்லை. அவ்வாறான எனது மனைவியை எப்படியாவது இந்த கைது நடவடிக்கையிலிருந்து காப்பாற்றி விடுங்கள் என்று அவர் திரும்ப திரும்ப மல்வத்த மகாநாயக்க தேரரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் தன்னால் அவ்வாறு செய்ய முடியாது என்ற ரீதியிலேயே மகாநாயக்க தேரர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பதில் வழங்கியுள்ளார். மேற்படி வங்கி கணக்கு தொடர்பில் முதலாவது விசாரணை 2015 ஆண்டு ஜனவரி மாதம் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இது அப்போது செயற்பட்டிருந்த நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவின் மூலம், அதாவது FCID மூலம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது இந்த பிரிவின் அதிகாரிகள் ஷிரந்தி ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு தயாரான போது அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ தனது மனைவியை வாக்குமூலம் பெறுவதற்காக நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்காமல் அவரது வாக்குமூலத்தை சபாநாயகரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அன்று ரணில் விக்ரமசிங்க பொதுவாக வாக்குமூலம் பெறும் சம்பிரதாயத்தை புறந்தள்ளிவிட்டு மஹிந்தவின் இந்த டீல் கோரிக்கைக்கு இடமளித்துள்ளார். அப்போது சபாநாயகராக இருந்தவர் சமல் ராஜபக்ஷ, அதாவது மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரர். அந்த வகையில் நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவு போன்ற நிறுவனங்களுக்கு செல்லாமல் தனக்கு வசதியானதும் தனக்கு ஒரு வகையிலான அதிகாரமிக்கதுமான இடத்தில் இருந்து கொண்டு வாக்குமூலம் அளிக்கும் வரப்பிரசாதம் ஷிரந்தி ராஜபக்ஷவுக்கு அன்று கிடைத்திருந்தது. இறுதியில் இந்த சம்பவம் தொடர்பிலான நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவின் அறிக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அனுப்பப்பட்டது. எனினும் அங்கு அந்த அறிக்கைக்கு என்ன நடந்தது என்பது இதுவரையில் இரகசியமாகவே இருக்கின்றது. ரணிலின் ஆட்சி காலத்தில் சிறிலிய தொடர்பிலான விசாரணை இந்த வகையில் மறைக்கப்பட்டிருந்தது. மஹிந்தமார் மற்றும் ரணில் தரப்பினரிடமிருந்து ஆட்சி அதிகாரம் அகன்று தற்போது வேறொரு சாராரிடம் சென்றிருக்கும் நிலையில் தங்களுக்குரிய டீல்களை மேற்கொள்வதற்காக இன்னமும் சரியானதொரு வழி திறக்கப்படாதிருக்கும் நிலையிலேயே ஒரு காலத்தில் மஹிந்த தனது குறுகிய சிங்கள பௌத்தவாதத்தை முன்னிறுத்தியிருந்த நிலையில் தனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த மல்வத்த மகாநாயக்க தேரரை சந்திக்க சென்றுள்ளார் என கூறப்படுகின்றது. தற்போதைய நிலையில் அவசரத்துக்கு கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேரடியாக தொலைபேசி மூலம் கூட தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட தோல்வி கண்டுள்ள பலமிக்க அரசியல்வாதிகள் பலர் தள்ளப்பட்டுள்ளார்கள் என தெரிய வருகின்றது. இத்தகைய நிலையில் ஷிரந்தி ராஜபக்ஷ தொடர்பிலான விடயத்தை மிகவும் விரைவாகவும் பலமிக்க நபரினை கொண்டும் கையாள வேண்டும் என்ற நோக்கம் மஹிந்தவுக்கு ஏற்பட்டுள்ளதால் அவர் மல்வத்த மகாநாயக்க தேரரை சந்தித்திருக்கலாம்.
ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மல்வத்த மகாநாயக்க தேரரின் சொல்லுக்கு ஓரளவு கட்டுப்பட்டவர் என கூறப்படுகின்றது. அதே நேரம் எந்தவிதமான தராதரங்களும் பாராது ஊழல் மோசடிக்காரர்களுக்கு எதிராக சட்டம் செயற்பட வேண்டும். எவ்விதமான அழுத்தங்களுக்கும் பலாத்காரங்களுக்கும் அடிபணியாது விசாரணைகள் சுதந்திரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்து தற்போது இந்த அரசாங்கம் ஆட்சி பீடமேறியதன் பின்னர் மக்களிடையே பரவியுள்ளது என்பதை மகாநாயக்க தேரர்களும் அறிவார்கள். நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, மிக்க நன்றி.